அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து லாஸ்டா படிச்சது 22ஆம் அத்தியாயம் புனித யாத்திரை அல்-ஹஜ் அப்படிங்கிற அத்தியாயம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பத்திலேயே இந்த 2 வசனங்கள் படிச்சிருக்கோம். அன்று 3வது வசனம் வரைக்கும் படிச்சிருக்கோம். தொடர்ந்து படிக்கலாம். அதாவது நம்ம வரிசையாக அந்த நிகழ்வுங்கிற அடிப்படையில முதல்ல இறுதி எச்சரிக்கை, இறுதி நிபந்தனை அப்படிங்கறத நம்ம படிச்சோம் 9ஆம் அத்தியாயம். இப்ப புனித யாத்திரை அது ஒரு நிகழ்வு அப்படிங்கிற அடிப்படையில அதையும் படிக்கிறோம். வரிசையா அந்த மாதிரியான ஒரு அத்தியாயங்களை நம்ம எடுத்து படிக்கிறோம். இப்ப 2வது அந்த 22வது அத்தியாயத்தின் வசனங்கள்ல பார்த்தது, அந்த நாளில் அந்த பாலூட்டி கொண்டிருக்கும் தாய் கூட தன் சிசுவை தள்ளிவிட்டு விடுவாள். மேலும் கர்ப்பிணியான பெண் தன் கருவை சிதைத்துக் கொள்வாள். மக்களை அவர்கள் போதையில் இல்லாதிருந்த போதிலும் அவர்கள் போதையில் இருப்பவர்களைப் போல தள்ளாடியவர்களாக நீர் காண்பீர். இப்படி இந்த மாதிரியான அந்த நாளின் நிகழ்வுகளின் பயங்கரம் அச்சமுக்குரியதாக இருக்கிறது. அந்த நேரத்தின் அதிர்வானது பயங்கரமானதாக இருக்கிறது என்பதை நல்லா இந்த வசனங்களை சொல்றாரு. அடுத்து 3வது வசனத்துல மனிதர்களில் அறிவின்றி கடவுளை பற்றி தர்க்கிப்பவர்கள் இருக்கின்றனர். மேலும் கலகக்காரனான ஒவ்வொரு சாத்தானையும் பின்பற்றுகின்றனர். அல்லாஹ் சொல்றாரு. அதாவது கடவுளை பற்றி பேசும்போது அது சான்று உள்ளதாக அல்லாஹ் குரானில் எடுத்து சொல்லக்கூடியதாக, வேதங்களில் எடுத்து சொல்லக்கூடிய சத்தியமாக சரியாக அடையாளம் காணப்பட்ட சரியான வேத வசனங்களாக இருக்க வேண்டுமே தவிர, நாம நம்முடைய கற்பனையில் தோன்றிய, நம்ம மனதில் தோன்றிய, நம்முடைய இச்சை வசப்பட்ட விஷயங்கள், நமக்கு உணர்வு வசப்பட்ட விஷயங்கள், நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களை தான் கடவுள் மீது திணித்து கடவுள் பொருட்டாக சொல்லி அவர் சார்பாக அதை பேசக்கூடாது. அப்படி அறிவின்றி சொல்வதை கடுமையாக அல்லாஹ் கண்டனம் செய்கின்றார். அவர்கள் அறிவின்றி கடவுளை பற்றி தர்க்கிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். மேலும் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கலகக்காரனான சாத்தானை தான் பின்பற்றுகின்றனர். அந்த மாதிரி மாற்று கருத்து, அதாவது சத்தியத்திற்கு மாற்றான ஒரு கருத்தை பேசக்கூடியவர்கள் அவர்கள் யூகங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அது நம்மளோட சென்ற இந்த வகுப்புல கூட பார்த்தோமே, ஞாயிற்றுக்கிழமை குரான் வகுப்புல இந்த 10ஆம் அத்தியாயத்தின் 36வது வசனத்திலையும் அந்த 53ஆம் அத்தியாயத்தின் வசனத்திலையும் அது இருக்கு. அத யூகங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறாரு. அவர்களில் பெரும்பாலோர் யூகங்களை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை. மேலும் யூகமானது சத்தியத்திற்கு எவ்வகையிலும் மாற்று அல்ல. அவர்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த வசனத்திலிருந்து படிக்க துவங்கலாம். அவருடைய அடுத்து அவனுடன் எவரேனும் தன்னை கூட்டாளியாக்கி கொண்டால் அவரை அவன் தவறாக வழி நடத்துவதுடன் நரகமெனும் மீளா துயரின்பால் அவரை வழி நடத்தி விடுவான் என்றும் விதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் அதை விதியாக ஆக்கி வைத்திருக்கிறார். அது ஒரு நிகழ்ந்தே தீர வேண்டிய ஒரு சம்பவமாக அப்படிதான் நடக்கும் என்பதாக அல்லாஹ் அதை ஒரு விதியாக ஆக்கியிருக்கிறார். 6ஆம் அத்தியாயத்தின் வசனங்கள்ல நம்ம ஆபிரகாம் தன் தந்தையிடம் பேசக்கூடிய அந்த கருத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படி அவர் அப்படி சொல்வாரு. வசனத்தை எடுத்துக்க நான் அந்த வசனத்தை எடுக்கிறேன். சில வேற யாரும் இந்த கருத்துக்கள் எதுவும் பேசணும்னா பேசுகிறேன். அதாவது அவர் தன் தந்தையிடம் எச்சரிக்கின்றார், நீர் இப்படி சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கின்றீர், அப்படி செஞ்சா நீ சாத்தானின் ஒரு கூட்டாளி ஆகி விடுவீரோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் பேசக்கூடிய வசனமாக அது இருக்கும். அது யாராவது எடுக்க முடியும், எடுக்கிறேன், நானும் எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.
மற்றபடி கருத்துக்கள் யாருக்கும் தென்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. வேற விஷயம் சென்ற வகுப்புல சொன்ன சில கருத்துக்களை பற்றியும் நீங்க பேசலாம். கவனிக்கக்கூடியவர்கள் அதை சொல்லுங்க. அவ்வளவு 19:45 வருமா? 19:45 அது இந்த பாக்குறேன். அது எடுக்கிறேன். அந்த வசனமான்றதான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பார்க்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆமா, அதுதான் அந்த வசனம் தான். அதுலதான் நம்ம பாக்குறோம். அதுதான். தேங்க்யூ. நம்ம நன்றி. அந்த வசனம் குறிப்பிருக்கு. என் தந்தையே, மிக்க அருளாளரிடமிருந்து தண்டனைக்கு நீர் உள்ளாகி பின்னர் சாத்தானின் ஒரு கூட்டாளியாகி விடுவீரோ என்று நான் அஞ்சுகின்றேன். அப்படி அந்த ஏன் சொல்றேன்னா, சாத்தானை வழிபடாதீர், அந்த சாத்தான் மிக்க அருளாளருக்கு எதிராக கலகம் செய்தவன் ஆவான் என் தந்தையே என்று அவரை அதை அல்லாஹ் அத்தா கிட்ட விழித்து சொல்கின்றார். அதை சொல்லும் போது அந்த சாத்தானுடைய கூட்டாளியா நீ ஆயிடுவியோன்னு நான் அஞ்சுறேன். அது வந்து அந்த அந்த மாதிரியான செயல்பாடுகள், சிலை வழிபாடு, இந்த மாதிரி கடவுளுக்கு இணையாக இறை நிந்தனையாக செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அனைத்தும் சாத்தானின் தூண்டுதலின் பேரில் செய்யப்படுகின்றது. அவன் தான் அதை வந்து தூண்டுறான். அதாவது கடவுளுக்கு மட்டும் சக்தி இல்லை, இன்னென்ன விஷயங்களுக்கு சக்தி இருக்குது, அதை நீங்க வழிபட்டா உங்களுக்கு அது அவங்க உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க, தருவாங்க அப்படின்னு அது பொய்யான வாக்குறுதிகளை அளித்து தூண்டக்கூடியவனாக இருக்கிறான் சாத்தான. வந்து அதை பணத்துக்கு சக்தி இருக்கு, பிள்ளைகளை நம்ம வளர்த்தோம், அது பிற்காலத்தில் நமக்கு உதவும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றாக பிள்ளைகளை நம்புவதற்கு சொல்றேன், பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு சொல்லல. பிள்ளைகளை வளர்க்கிறது நமக்கு கடமையா இருக்கு. பிள்ளைகளை வளர்ப்பது, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு உரியதை செய்வது, அதையெல்லாம் வந்து ஒரு அல்லாஹ் ஏவிய ஒன்றாக இருக்குது. ஆனா அவர்கள் நமக்கு பிற்காலத்தில் உதவுவார்கள் என்று நம்புவது இருக்குல்ல, அதுதான் இணை வைப்பு, போலி தெய்வ வழிபாடு. அதை வந்து நம்புனா, அதை 7:189 வசனம் நினைக்கிறேன். அந்த அவங்க குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த குழந்தை கிடைத்தவுடன் கடவுளுக்கே போட்டியாக ஆகும் அளவுக்கு அதை ஒரு போலி தெய்வமாக ஆக்கி விடுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு. அந்த மாதிரி ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கவனமா நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். சாத்தானுடைய தூண்டுதலின் பேரில் அதை செய்வார்கள். ஒவ்வொருவருமே அந்த சாத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக அவனுடைய அடிச்சுவடுகளை, அவனுடைய பாத சுவடுகளை அவன் வந்து கடவுளுக்கு எதிரான கலகப்போக்கு கொண்ட அந்த மனப்பாவம் கொண்டவனாக இருக்கிறான். மனோபாவம் அவனுடைய காலடிச்சுவடு அதே மாதிரிதான். கடவுளுக்கு எதிராக கடவுள் மட்டும் என்று இல்லை, கடவுளுடன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நமக்கும் சக்தி இருக்குது என்பதாக அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்து அதை செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள். அதைத்தான் இங்கே எச்சரிக்கப்படுகிறது. கலகக்காரனா ஒவ்வொரு சாத்தானையும் அவர்கள் பின்பற்றுகின்றனர். மனிதர்களை அறிவின்றி அவன் கடவுளை பற்றி தர்க்கிப்பவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் வந்து அவனுடன் எவரேனும் தன்னை கூட்டாளியாக்கி கொண்டால் அவரை அவன் தவறாக வழி நடத்துவதுடன் நரகமெனும் மீளா துயரின்பால் அவரை வழி நடத்தி விடுவான் என்று விதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாரு. அது அப்படிதான் எல்லாம் வந்து இப்ப கத்தப ரப்புக்க வருஷம் வந்து கத்தப, அதாவது கடவுள் தன் மீது கருணையை விதித்து கொண்டார். 6ஆம் அத்தியாயம் 12வது வசனத்துல அதெல்லாம் சொல்றாரு. அது மாதிரி விதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அது வந்து அதுதான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி விதி என்பது நமக்கு தெரியும். கூறுவீராக 6ஆம் அத்தியாயம் 12வது வசனத்துல வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் எவருக்குரியவை கூறுவீராக கடவுளுக்குரியவை. கருணையை அவர் தன்னுடைய தனி பண்பாக விதித்து கொண்டார். ரப்புக்கு அலா நப்சிர் ரஹ்மா அப்படின்னு வரும். அது வந்து கடவுள் அவர் தன்னுடைய தனிப்பண்பாக விதித்துக் கொண்டார். நான் சொல்ற வசனம் இன்னொரு வரும். இந்த இடத்துல வந்து கருணையை அவர் தன்னுடைய தனிப்பண்பாக விதித்துக் கொண்டார். அவருடைய
அந்த தனி பண்பாக அது இருப்பதனால், தன் மீது கருணையை அவர் விதித்து கொண்டதனால் நம்மெல்லாம் எஸ்கேப், நம்பிக்கையாளர்கள் எஸ்கேப் ஆகுறதுக்கு தூதர்கள், நபிமார்கள், பெரியவர்கள், மகான்கள் அவர்கள்லாம் எஸ்கேப் ஆவதற்கான ஒரு வாய்ப்பாக அதுதான் இருக்கு. அது இல்லைன்னா எல்லாருக்குமே நரகம்தான் என்ற நிலை வந்திருக்கும். அதைத்தான் வானவர்கள் அவர்கள் அதை என்ன செய்யறாங்கன்னா முன்கூட்டி அதை ஜட்ஜ் பண்றாங்க. நாங்கள் தான் உம்முடைய புகழாரங்களை பாடியவர்களாக இருக்கிறோமே, எதுக்கு இவர்களை வைத்து இங்கு வைத்திருக்கிறீர்கள், இவர்களை ஏன் இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறீர்கள், இவர்கள் அந்த மாதிரியான துணியில கேட்கிற நரகத்திலேயே போடாம வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய கலகம் செய்தவர்களை நரகத்தில் போடாமல் ஏன் வைத்திருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்விட்ட அவங்க கேட்கிற மாதிரி அது அந்த துணி இருக்குதுங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. நாங்கள் தான் உங்களுடைய புகழாரங்களை புகழ்ந்து கொண்டும் துதித்துக் கொண்டும் இருக்கின்றோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கீங்க? அது வேற மீனிங் இருக்கா? நீங்க சொல்லுங்க யாராவது. அதைத்தான் நான் இங்கே குறிப்பு அடிக்கக்கூட கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆல்ரெடி நம்மெல்லாம் டிசைட் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய தன்னுடைய தனிப்பண்பாக விதித்து கொண்ட கருணையின் காரணமாக நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். இந்த 3வது வாய்ப்பை அளித்திருக்கின்றார். 2வது வாய்ப்பிலேயே நம்மளை முடிச்சிருக்கலாம். எப்போ நம்ம சாத்தானை ஏற்றுக்கொண்டு அவனுடைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே அதாவது 2வது வாய்ப்பாக அந்த கொடுக்கப்படுகிறது. அதாவது இது நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க இப்ப பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போதே நம்ம மறுத்து இருக்கணும். அப்பவே அந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா நம்மளுக்கு அதுவும் முன்னாலேயே நம்ம அழிக்கப்படும். வானங்கள் மற்றும் பூமிக்கு ஒரு அமானத்தை வைக்கிறாரு. அந்த அமானத்துக்கு முன்னாலே அழிக்கப்பட வேண்டியது. அமானத்தின் போதும் கூட நம்ம ஏற்கல, நாங்க பாக்குறோம் சொல்லி அதுக்கப்புறம் 3வது வாய்ப்பாக இங்கே வந்திருக்கிறோம். அதுலயும் நம்ம சாத்தானை பின்பற்றினால் அவன் நம்மை மீளா துயரின்பால் அவர்களை வழி நடத்தி விடுவான் என்று விதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்றது. அது விதிக்கப்பட்டு அதெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்காக தான் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்கிறாங்க. 6ஆம் அத்தியாயத்துலதான் அதுவும் வரும். 6:23 நினைக்கிறேன். 6:23 அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய மறுமொழி என்ன ஆகும்னா, எங்க இரட்சகரான கடவுள் மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் போலி வழிபாடு செய்பவர்களாக இருந்ததில்லை அது சொல்லுவாங்க. அப்புறம் எங்களை ஊருக்கு அனுப்புனா, இன்னும் பூமிக்கு அனுப்புனால் நாங்கள் நல்ல காரியங்களை செய்து விட்டு வருவோம் என்று சொல்லி அவங்க சொல்லுவதை எல்லாம் ஏற்கல. அதை அது முடிஞ்சு போச்சு. அது எந்த வசனம் ஆகல. அந்த மாதிரி அப்படி ஒரு விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால மறுபரிசீலனைக்கு அதை திரும்பவும் அதை எடுத்து செய்வதற்கு எதுவுமே கிடையாது. அது முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றாக அது இருக்குது. அதுல நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாட்ட நம்ம இறைஞ்சி கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து 5ஆம் வசனம் படிக்கலாம். அவருடைய சைத்தானி அதுல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று உபதளிப்பிட்டிருக்கார். நம்ம வேர் டு வி கம் ஃப்ரம், நம்ம இந்த பூமி மனிதர்கள் வாழ்கின்றார்கள், அதை கூட யோசிக்கலாம். நம்ம பல ஊர்கள்ல இருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாடு நகரங்கள் அதை ஊரை போறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சென்னைக்கு வரக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ புலம்பெயர்வதுங்கிற ஒரு விஷயமே அவர்களுக்கு நல்ல பரிச்சயமான விஷயம்தான். புலம்பெயர்வது இல்லாம இன்னைக்கு இன்னும் ட்ரெயின்ல ஏறி இன்னொரு ஊருக்கு போறோம். இப்படி அந்த ஊருக்கு போனா அங்கே இருந்துடுறோம், தங்கி இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கக்கூடியவங்க, நம்ம ஆதியாக எங்கிருந்து வந்தோம், நம்ம எங்க இருந்தோம், நம்ம இதுக்கு முன்னால நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முதல் மனிதராக ஆதம் அவர்லாம் எங்கே இருந்தாரு, அவர் இருந்தாரா, அவர் எப்படி உருவானாரு, அந்த உருவானாருங்கிற அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால அது எங்க இருந்து இங்கே வந்திருக்காங்க, இங்க இருந்தாங்களா, பூமியிலே இருந்தாங்களா ஆதி கால, அது பூமியே படைக்கப்பட்டதாக இருக்குது, பூமியே உருவாக்கப்பட்டதாக இருக்குது. பூமிக்கு கணக்கோடி கால கனவுக்கு முன்பாகவே இந்த பிரபஞ்சத்தின் நடைபெறுது. பிரபஞ்சம் அது உருவாகி கொண்டே இருக்கிறது. பூமி என்பது அதன் பிறகு உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதாவது பெருவெடிப்புக்கு பிறகு பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு பூமி உருவாகி இருக்குங்கிறத பார்க்கிறோம். பூமியினுடைய வயதாக 400 கோடி ஆண்டுகள் அப்படிங்கிறது தான்
400 கோடி ஆண்டுகள் தான் பூமியுடைய வயதாக சொல்லப்படுகின்றது. அது என்ன சொல்றது, கார்பன் டெஸ்ட் மூலமா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் நம்ம அதை பார்க்கணும், எப்படி நடந்தது அதெல்லாம், அல்லாஹ்வுடைய திட்டம் எப்படி நடந்தது, எப்படி, அதாவது பிரபஞ்சம் உதிக்கப்பட்ட அந்த பிக் பேங் தோன்றிய காலம் 13 லட்சம் கோடி ஆண்டுகளா, அது எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட அது பல மடங்கு இந்த பூமியுடைய வயதை விட பல மடங்கு பெருசு. அவ்வளவு தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக் பேங் வெடிப்புக்கு பிறகு பூமி உருவாகுது. அதனால அந்த மாதிரியான ஒரு அது அந்த படைக்கப்பட்ட அதுக்கு முன்பாகவே எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பாகவே எத்தனையோ படைப்புகள் இந்த பூமியில இருந்து வந்திருக்கிறது. அப்ப மனிதன் எங்கிருந்து வந்தான், திடீர்னு பூமியில வந்திருக்கானே, அதுக்கு முன்பாகவே எத்தனையோ கோடி காலமாக என்னென்னவோ இருந்திருக்குது. ஆனா ஏன் மனிதன் லேட்டஸ்டா வர்றான், அவனுக்கு என்ன, எங்கிருந்து வந்தான் அப்படி அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் அந்த ஞானத்தை பெறவில்லை. அதுக்கான அந்த அந்த பாடத்திட்டம் குரான்ல இருக்கு. அதை எடுத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ், அதை சொல்லியிருக்கிறார் அல்லாஹ். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை அது சிந்தனை ரீதியான அந்த விஷயமாக அது இருக்குது. மனிதர்களே, உயிர் தெழுப்பதல் பற்றி நீங்கள் ஏதேனும் ஐயம் கொண்டிருப்பின் நினைவில் கொள்ளுங்கள், நாம் உங்களை மண்ணில் இருந்தும் அதன் பின்னர் தொங்குகின்ற ஒரு கருவாக மாறும் மிகச் சிறியதொரு துளியிலிருந்தும் படைத்தோம். பின்னர் அது உயிரளிக்கப்பட்ட ஒரு சிசுவாக ஆகிவிடுகின்றது அல்லது உயிரற்றதென கருதப்படுகின்றது. இந்த 2 ஸ்டேஜையும் சொல்றாரல்ல. இவ்விதமாக நாம் விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றோம். முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு காலத்திற்கு நாம் நாடியவற்றை கருவறைகளில் நாம் தங்கச் செய்கின்றோம். கருவறையில தங்க வேண்டியது, கலையும் செய்து தங்க வேண்டியிருக்காது. கலைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, தங்க வேண்டும், தங்கச் செய்கிறோம். உங்களை திசுக்களாக நாம் வெளிக்கொண்டு வந்தோம். பின்னர் நீங்கள் முதிர்ச்சியை அடைகின்றீர்கள். உங்களில் சிலர் இள வயதில் இறந்துவிடும். அதே சமயம் மற்றவர்கள் குறிப்பிட்ட ஓர் எல்லைக்கப்பால் மேலும் அதிகமாக எந்த அறிவையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை கண்டுகொள்வதற்காகவே மிக மோசமான வயது வரை உயிர் வாழ்கின்றீர்கள். இன்னும் நீங்கள் இறந்துவிட்ட ஒரு நிலத்தை பார்க்கின்றீர்கள். பின்னர் அதில் நாம் தண்ணீரை பொழிந்தவுடன் அது உயிர் தளிர்க்கின்றது. மேலும் எல்லா வகைகளிலான அழகிய தாவரங்களையும் முளைப்பிக்கின்றது என்று சொல்றாரு. நீண்ட வசனமா இருக்குது, கொஞ்சமா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு இடையில 16ஆம் அத்தியாயம் 70வது வசனத்துல அது தொடர்பாக சில விஷயங்கள் இருக்குது. 40ஆம் அத்தியாயம் 67வது வசனம், அதுல நம்ம அந்த ஸ்டார்டிங்ல பார்க்கணும். 40 அதுல அந்த உயிர் பிழைப்பதை பற்றி ஒரு ஐயம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். இங்க இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எப்படி அதை உணர்றாங்கன்னு எனக்கு சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னு, அதாவது சரி, எனக்கு அந்த ஐயம் இல்லை என்று சொல்லுவாங்க, அதைத்தான் நான் சொல்றேன். அந்த ஐயம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படி அது உணர்றாங்க? நான் அது ஒரு ஃபீலிங் வேணும்ல. நம்ம காலையில எந்திரிக்க போறோங்கிறதுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு அலாரம் வைக்காம கூட சில பேர் எழுந்திருப்பாங்க பட்ஜெட் டைமுக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் அதை நம்ம முன்னாலேயே கெஸ் பண்ண முடியும். பேச போறோமா, பேலா போறோமா, இதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரியான ஒரு விஷயங்கள், நான் உயிர் எழுப்பப்பட போகிறேன் என்பதை என்னால கெஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குது எனக்குள்ள அப்படின்னு நான் கேட்கிறேன். மற்றவர்களும் சொல்லுங்க. அதுதான் அந்த 67வது 40ஆம் அத்தியாயம் 67வது வசனத்துல அவர்தான் உங்களை மண்ணில் இருந்து பின்னர் சிறியதொரு துளியில் இருந்து உங்களை பின்னர் தொங்குகின்ற ஒரு கருவிலிருந்து படைத்தார். பின்னர் ஒரு குழந்தையாக உங்களை அவர் வெளிக்கொண்டு வருகின்றார். அதே விஷயங்களை தான் சொல்றார். பின்னர் அவர் உங்களை முழுச்சி அடைய விடுகின்றார். நீங்கள் வயதானவர்களாகின்றீர்கள். உங்களில் சிலர் சீக்கிரத்திலேயே மரணித்து விடுகின்றீர்கள். முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வயதை நீங்கள் அடைகின்றீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு. புரிந்து கொள்வதற்கு வெளிப்படையா படிக்கும்போது எதுவுமே இல்லை. அதாவது எல்லாமே நமக்கு அந்த நிகழ்வுகளைத்தான் எடுத்து சொல்லுகின்றாரே தவிர அதுல உள்ளார்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்மளால கிரகிக்க முடியவில்லை. அதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா,
ஆனா அந்த விஷயத்துல என்ன சொல்ல நீங்க புரிந்து கொள்ளும் பொருட்டுன்னா அது நம்ம இன்னும் அதை பற்றி அதை பற்றிய படிப்புகளை அதை பற்றி ஸ்டடிகளை கண்டு கொண்டோம் என்றால் அது படித்தோம் என்றால் இன்னும் அதுல நிறைய புரியக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நம்ம வந்து இந்த கைனகாலஜிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அந்த கரு எம்ப்ரையாலஜிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து அவங்க எப்படி அதை கவனிக்கிறாங்க, அதை படிப்படியாக அந்த வளர்ச்சி வரக்கூடிய கரு வளர்ச்சி அடைவதை பற்றிலாம் அவங்க போடுறாங்க. அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த 6 வாரத்துக்கு மேல்பட்டுதான் அது ஒரு உயிராக இருக்கும். அது வரைக்கும் உயிராக இருக்காது. அது ஒன்றும் ஒன்றுமே இல்லாத உயிரற்ற ஒன்றாகத்தான் அது இருக்கும். அது நீங்க அவங்ககிட்ட அந்த கைனகாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிராயிங் கூட போட்டு வட்டமா ஒரு டிராயிங் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கருமுலையிலிருந்து ஒன்னா படிப்படியா மாறி அது குழந்தையாக அந்த குழந்தையுடைய தன்மைக்கு வரக்கூடியதாக ஆகுறதுக்கு 6 வாரம் ஆகும். அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் எல்லாம் இங்க சொல்றாரு, உயிரளிக்கப்பட்டதாக ஒரு சிசுவாக ஆகின்றது அல்லது உயிரற்றதென கருதப்படுகின்றது. 2 விதத்திலையும் அது பார்க்கலாம். அதாவது அது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது உயிரற்றதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுறாரு, அப்படியே உயிரற்றதாகவே வச்சிருக்காரு. அதுக்கு உயிர் அளிக்க உயிர் கொடுக்காமையே அந்த அந்த பிண்டமாக அது தசை கட்டியாக அப்படியே இருந்து அது வெளியாகி விடுகிறது. இது மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட்ல நம்ம போனோம்னா கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் அல்லது படித்தோம் என்றால் தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் எப்படி நடக்குது, இப்படி படிப்படியா நடக்குது. அதுக்குதான் உதாரணமாக கடைசியாக என்ன சொல்றாரு, அவரு இறந்துவிட்ட ஒரு நிலத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள், பின்னர் அதில் நாம் தண்ணீரை பொழிந்தவுடன் அது உயிர் தளிர்க்கின்றது. இது எல்லாமே அல்லாஹ் வந்து அந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு சொல்லல, நடக்கிறத சொல்றாரு. அப்படி நடக்குது பாத்தியா, இப்படி நடக்குது, இது வந்து இதுவா ஆகுது பாத்தியா. அப்ப என்ன அங்கே இங்க என்ன நடக்குதுன்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மேல அந்த அப்பர் ஹேண்ட் இருக்குது, அங்கே அல்லாஹ்வுடைய கரம் அங்கே இருக்குது, அதுதான் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சொல்லப்படுது. அதான் வந்து ஆபிரகாம், நீர் இந்த இறந்து விட்ட இந்த எப்படி நடக்குதுங்க, உயிர் தெளிப்புகள் எப்படி நடக்குது அது கேட்கிறாங்க இல்லையா. அது எப்படி நடக்குதுன்னு அல்லாஹ் வந்து அதை நமக்கு புரிஞ்சதுக்கு அந்த சில விஷயங்களை தான் சொல்றதை தவிர அந்த படிப்படை நிலைகள் அது எப்படி நடக்குதுங்கிறதுக்கு இன்னும் பல கேப் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அதுதான் இப்ப இந்த கேப் எல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்டடி பண்ணி மைண்டை யூஸ் பண்ணி அப்பதான் அதை கண்டுபிடிக்கணுமே தவிர, அது கிரகித்து கொள்ள முடியுமே தவிர அது ராவாக அப்படியே ஜூஸ் மாதிரி புழிஞ்சு கொடுக்க முடியாது. அது விஷயத்தை கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் வந்து 2ஆம் அத்தியாயம் 250வது வசனத்துல 260வது வசனத்துல சொல்றாரு, ஆபிரகாம் என்ற சிகரே, இறந்தவற்றை நீர் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டுவீராக, நான் கண்ணால பார்க்கணுங்கிறது. அவர் கூறினார், நீர் நம்பவில்லையா, நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா, நான் செய்யறேங்கிறத நீ இப்ப நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு அது கேள்வியா வைக்கிறாரு. ஆனா அது அவருடைய நிலை அப்படி இல்லைங்கிறத அவர் கூறினார். நான் எனினும் என்னுடைய இதயத்தை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, பூரணமான நம்பிக்கை, நீதான் ஒவ்வொன்றையும் நடத்துகின்றேன் என்பதை நான் முழுமையாக நம்பிக்கை கொள்கின்றேன். ஆனால் இன்னும் பார்க்க விரும்புகிறேன், ஆசைப்படுறேன், உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்றாரு. அவர் கூறினார், 4 பறவைகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் அடையாளங்களை நன்கு கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு பறவையின் ஒரு துண்டை ஒரு குன்றின் மீது வைத்துவிட்டு பின்னர் அவற்றை உம்மிடம் அழைப்பீராக, அவை ஒரே பாய்ச்சலில் உம்மிடம் வந்துவிடும். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும். அதை செயல்படுத்தி காட்ட சொல்றாரு. செயல்படுத்தி தான் காட்டுறாரு. அது என்ன நடக்குதுங்கிறத அவருக்கு தெரிய வைக்கப்படலை இல்லையா. அது நீங்க கவனிச்சுப்பாங்க. இறந்து போன செத்து போன 4 பறவைகளுடைய துண்டங்களை எடுத்து 4 மலை மீது எங்கெங்கயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலையும் இடைப்பட்ட இடைவெளி இப்படி குன்றுகள் 4 குன்றுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி குறைஞ்சபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். அதெல்லாம் தள்ளி அங்கங்கே 4 குன்றுகளையும் வைத்து விட்டு அவர் அழைக்கும் போது எப்பவும் சாதாரணமா அவரை அழைக்கும் போது வரக்கூடிய மாதிரி அந்த மாதிரி வர்ற மாதிரியே அந்த பறவைகள் வருது. இயல்பா சாதாரணமா
செத்து போன துண்டாகி போன அந்த பறவை திரும்பவும் அதே மாதிரி வருது. அது ஒவ்வொன்றையும் அதை கவனித்து விட்டு அதை செய்யறாரு. 4 பறவைகள் இருக்கு, அவற்றின் அடையாளங்களை நன்கு கவனித்துக் கொண்டு அப்ப அந்த சம்பவத்தை அவர் அல்லாஹ் அது நிகழ்த்தி காட்டுகிறாரே தவிர அதன் நுணுக்கங்களை, அதன் அடிப்படைகளை, அந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லல. அதை நம்ம புரிந்து கொள்வதற்கான விஷயமாக அது இருக்குது. அது முழு குரானையும் நம்ம பார்த்தோம் என்றால் அந்த நிலைகளை நம்ம அடைய முடியும். சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஒரு அணுக்கரு எப்படி செயல்படுது, நம்மளுடைய செல்லுல உள்ள என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு துல்லியமாக கவனித்து இது இப்படி இயங்குகிறது, அந்த செயல்பாடு எப்படி நம்ம உணவு செரிமானம் எப்படி ஆகிறது, உணவு செரிமானம் எப்படி ஊட்டம் ஆகிறது, அது எப்படி நமக்கு உடல் ஊட்டத்தை தருது, இதெல்லாம் அந்த படிப்படை நிலைகளை அது எடுத்து சொல்லப்படுகின்றது. அது அறிவியல் பூர்வமாக கவனித்து இதுதான் நடக்குது, இது கழிவாகிறது, மிச்சம் எல்லாம் சாறாகுது, உடம்புல சாறுகின்றது, இதையெல்லாம் கவனித்து அது சொல்கின்றார்களா. அது மாதிரி உயிர் எப்படி திரும்ப வருது, அது எப்படி யாராவது சொல்ல முடியுமா? அது செயல்படுத்தி காட்டணும். படிப்படியான ஸ்டேஜஸ், அதனுடைய நிலைகளை எடுத்து சொல்ல அல்லாஹ்வை தவிர அது நமக்கு அது குரான்ல இருக்குது. நம்ம புரிந்து கொள்வதற்கு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானம் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை கொடுக்கணும். தொடர்ந்து அடுத்த அமர்வுல இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளலாம். 22ஆம் அத்தியாயத்தின் வசனத்துல துவக்கத்துல படிக்கிறோம். அதாவது 5ஆம் வசனத்தின் ஆரம்ப கட்டத்துல உயிர் எழுப்பப்படுவதை பற்றி நீங்கள் ஏதேனும் ஐயம் கொண்டிருப்பின் நினைவில் கொள்ளுங்கள், நாம் உங்களை மண்ணில் இருந்தும் அதன் பின்னர் தொங்குகின்ற ஒரு கருவாகவும் மாறும் சிறியதொரு துளியில் இருந்தும் படைத்தோம். இதெல்லாம் மனிதர்களுக்கு இப்ப அத்துப்படியான தெரிந்த விஷயமா இருக்குது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறாருன்னா அதுல இருந்து நம்ம பெற வேண்டிய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையில கற்றுவோம். ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத் தாலீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.